வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். காப்போத உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் வெளியான தகவல். உள்ளூராட்சி தேர்தல் வாக்காளருக்கு செலவிடக்கூடிய தொகை குறித்து வெளியான அறிவிப்பு. மஹிந்த அரசின் தவறான முடிவை சுட்டிக்காட்டிய நாமல். கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆரம்பம். மின்சார பொருட்கள் விற்பனை நிலையத்தில் பாரிய தீ விபத்து. கிளிநொச்சி மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று பகல் 9:30 மணிக்கு கடற்றொழில் அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ். முரளிதரனின் வரவேற்புரையுடனும் மாவட்டத்தின் அபிவிருத்தி விடயங்களை உள்ளடக்கிய முன்மொழியுடனும் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது மத்திய மற்றும் மாகாண அமைச்சுக்களால் கிளிநொச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளதுடன் அவை தொடர்பான விடயங்கள் விரிவாக ஆராயப்பட்டுள்ளன. மேலும் கிளிநொச்சி மாவட்டத்தில் இடம்பெறும் பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு விசேட திட்டங்களை வகுத்தல் தொடர்பாகவும் உடனடி நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு அமைவாக ஒரு வேட்பாளர் ஒரு வாக்காளருக்கு செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகையை தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி 74 ரூபாய் முதல் 160 ரூபாவிற்கும் இடைப்பட்ட தொகையை தேர்தல் ஆணைக்குழு இவ்வாறு அறிவித்துள்ளது. தேர்தல் நடைபெறவுள்ள 336 உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கும் இந்த தொகை தனித்தனியாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு அமைவாக ஒரு வேட்பாளர் ஒரு வாக்காளருக்கு செலவிடக்கூடிய மிக குறைந்த தொகையான 74 ரூபாய் மன்னார் உள்ளூராட்சி மன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிகபட்ச தொகையான 160 ரூபாய் லகிகல உள்ளூராட்சி மன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தின் போது சிராணி பண்டாரநாயக்கவை பிரதம நீதியரசர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு எடுக்கப்பட்ட முடிவை தான் அங்கீகரிக்கவில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். முந்தைய அரசாங்கம் மேற்கொண்ட இதுபோன்ற தவறான முடிவுகளை தற்போதைய அரசாங்கம் எடுக்கக்கூடாது என்று அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது பதவியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ள பொலிஸ்மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்க ஆளும் கட்சி சமர்ப்பித்த முன்வழிவு தொடர்பான கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொழும்பு பிரதான வீதி மாவடிச்சினையில் அமைந்துள்ள மின்சார பொருட்கள் விற்பனை நிலையத்தில் பாரிய தீ விபத்தொன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் இன்று அதிகாலை 12:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. ஓட்டமாவடி பிரதேச சபை மற்றும் மட்டக்களப்பு தீயணைக்கும் படை, பிரதேச சமூக மட்ட அமைப்பினர், பிரதேச இளைஞர்கள் என பலரும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த நிலையிலும் குறித்த தீ விபத்தில் வர்த்தக நிலையத்தில் இருந்த பல லட்சம் பெறுமதியான அனைத்து பொருட்களும் தீயில் கருகியுள்ளன. தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். காப்போத உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் புத்தாண்டுக்கு முன்னர் வெளியிடுவதற்கு பரீட்சை திணைக்களம் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. உயர்தர பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவது தொடர்பான பணிகள் அனைத்தும் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டதாகவும் பரீட்சை திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டு நவம்பர் 25 ஆரம்பமான உயர்தர பரீட்சை டிசம்பர் 20 முடிவடைய திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் சீரற்ற வானிலை காரணமாக பிற்போடப்பட்டு டிசம்பர் 30 வரை பரீட்சைகள் நடத்தப்பட்டன. இந்த பரீட்சைக்கு 3,33,183 பேரில் பாடசாலை பரீட்சார்த்திகள் 2,53,380 பேரும், தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் 79,795 பேரும் தோற்றியிருந்தனர். இந்நிலையில் காப்போத உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திற்குள் வெளியிடுவதற்கு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களத்தை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளன. காப்போத உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் வெளியான தகவல். உள்ளூராட்சி தேர்தல் வாக்காளருக்கு செலவிடக்கூடிய தொகை குறித்து வெளியான அறிவிப்பு. மஹிந்த அரசின் தவறான முடிவை சுட்டிக்காட்டிய நாமல்.
கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆரம்பம். மின்சார பொருட்கள் விற்பனை நிலையத்தில் பாரிய தீ விபத்து. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.